குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சேலம் கிழக்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர் கூட்டம் அமைச்சர் நேரு தலைமையில் வாழப்பாடியில் நடந்தது. அப்போது பேசிய தலைவாசல் திமுக ஒன்றிய செயலர் பழனிசாமி, மகளிர் உரிமை தொகைக்கு பெண்கள் அலைக்கழிக்கப்படுகின்றனர் என்றார். இந்த மகளிர் உரிமை தொகை அண்ணன் பேசுறாங்க வார்த்தை சொன்னார். இந்த மகளிர் உரிமை தொகை நம்ம தலைவருடைய அதாவது மக்களுக்கு முதல்வர்ல படிவு கொடுத்தோம். அந்த படிவு கொடுத்தோம். அந்த படிப்புக்கு முன்னான இது கொடுத்துருக்காங்க, ரசீது கொடுத்துருக்காங்க. ஆனா மீண்டும் மாவட்ட செயலாளர் மன்னங்களும் கேட்கும் பொழுது தாலுகாவும் அல்லது ஆளுநர் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது போல அவர் அண்ணா என்னிடம் தெராசு கொடுத்தாரு. அது போல நிறைய போட்டு எல்லா கிராமத்துக்கும் போய் கொடுத்தா அவங்க வாங்க மறுக்கிறாங்க. மக்கள் அங்க போய் அதை கொடுத்துட்டு ஆன்லைன் பதிவு பண்ணுங்க, சில நீங்க தாலுகா சொல்லி அவங்க அலங்கப்படுத்துறாங்க. இது அண்ணா அண்ணனிடம் நான் சொல்ல நினைச்சு அதை அமைச்சரவை அமைச்சர் அண்ணா அவர்கள் கலெக்டரிடம் பேசி ஆர்டிஓ பேசி இதை தொகையை உரிமை தொகையை முழுமையாக வாங்கி தர வேண்டும் என்று சொல்லி. இதற்கு பதில் கொடுத்த அமைச்சர் நேரு, நிதி நிலைமை உங்களுக்கே தெரியும். மத்திய அரசு எந்த திட்டத்திற்கும் நிதி ஒதுக்குவதில்லை. இந்த பிரச்சனையை முதல்வரிடம் எடுத்து சொல்கிறோம் என கூறி கிளம்பி சென்றார். இந்த மகளிர் உரிமை தொகை எல்லாத்துக்கும் சொன்னாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை அது யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவருக்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். 1,16,00,000 பேர் கொடுத்தாங்க. முதியோர் உதவி தொகை 38 லட்சம் பேர் கொடுத்தாங்க. அது இல்லாம 1000 ரூபாய் பணம் 18 லட்சம் பேர் கொடுத்தாங்க. மிச்சம் இருக்கிறவங்களுக்கு தகுதிக்கு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு நிதிகளை பற்றி நன்றாக தெரியும். மஞ்சள் ஒன்றிய அரசு நமக்கு எந்த உதவி செய்யணும், அவ்வளவு நிதியை செய்து கொடுக்கிறார்கள். எனவே உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக முதல்வர் மூலமாக நிறைவேற்ற தரப்படும் என்பதை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி வழங்குகிறேன்.